அலைகள் மத்தியில பேதுரு அமிழ்ந்து போன நேரத்துல கடல் மேல் நடந்த கர்த்தரால மாத்திரம்தான் அவனை ரட்சிக்க முடிஞ்சது. அல்லேலூயா. மற்றவங்களெல்லாம் எங்க இருந்தாங்க? போட்ல இருந்தாங்க, ஆமாவா இல்லையா? ஆனா யார் ரட்சித்தது? தண்ணி மேல நடந்தவர். எல்லாரும் பேதுரு விழுந்ததை தான் பேசுறாங்க. ஆனா மீண்டும் பேதுரு தண்ணிக்கு நடந்து தான் வர வச்சாராங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை அலை போன்ற சூழ்நிலையில அமிழ்ந்து போயிருக்கொண்டிருக்கிறீங்கன்னா உங்களை ரட்சிக்க வேற யாரும் வர மாட்டாங்க. யாரையும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை தான் போய் முடியும். அப்படி யாரும் வரலனா தான் ஆண்டவர் வருவார். ஆட்டோ டிரைவர் வருவாருன்னா ஆண்டவர் வரமாட்டாரு. ஏன்னா நீ யாரை தான் எதிர்பார்த்துனுக்குற? ஆட்டோ டிரைவர் தான் எதிர்பார்த்துனுக்குற. ஆண்டவர் வருவார். இப்படிதான் ஒரு தடவை மரக்காணத்துக்கு நாங்கள் வந்துட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு அதுக்காக பிரயாசப்பட்டு நான் திரும்பி போகிறேன். என்கிட்ட கார் இல்லை. என் கூட வந்த பாஸ்டர் என்னை வந்து ட்ராப் பண்ணிட்டு, அண்ணா நீங்கள் எப்படி போவீங்க அப்படின்னு கேட்டேன். காரில் தான் போவேன். என்ன காரண அப்படின்னா, அவன் கேட்டது வந்து என்ன காரணம், என் கூட தானே வந்திருக்கிற, இப்போ நீ திரும்பி விடுறதுக்கு போகிறதுக்கு உனக்கு வழி இல்லை, இன்னும் பஸ்ஸில் தான் நான் ஏற்றணும், பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்க வைக்கிறேன், நான் நிற்க வைக்கிறேன். நான் சொன்னேன் காரில் போவேன். என்ன காரணம் தான்? ஏசி காருன்னு. அவனுக்கு வந்து கிண்டலாக இருந்துச்சு. நான் வந்து நின்னேன், ஒரு கார் வந்தது. சார் சென்னை போகிறேன் வரீங்களான்னு கேட்டான். ஐயர் என்ன பார்க்க, நான் ஐயரை பார்க்க. ஒன்லி 200 rupees. நான் காரில் போனால் கூட 1000 ரூபாய் டீசல் போடணும். யாரோ ஒரு கார் நமக்காக வருகிறதுங்க. நீ ஆண்டவரை நம்பினா பிசாசு கூட உனக்கு வேலை செய்வான். பிசாசு கூட உனக்கு வேலை செய்யும். காக்கா வேலை செய்யும். நீ நம்பி பார். 100 சாட்சி இல்ல 1000 சாட்சி என்னிடத்துல இருக்குது. அலைகள் மத்தியில் அமிழும் போது உம்மை அல்லாமல் யாரும் எனக்கில்லையே. அலைகள் மத்தியில் அமிழும் போது உம்மை அல்லாமல் யாரும் எனக்கில்லையே. நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், நீரே என் தேவன், நீரே நீரே என் கோட்டை, நீரே என் தஞ்சம், நீரே என் தேவன், நீரே யாவே யாவே என் அடைக்கலம். சத்தமா அடைக்கலம் எந்தன் பலனே. யாவே யாவே என் ஆபத்தில் நல்ல துணையே. யாவே யாவே என் அடைக்கலம் எந்தன் பலனே. யாவே யாவே என் ஆபத்தில் நல்ல துணையே. நல்ல கரங்களை தட்டி நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்புற ஆண்டவரே, சத்தமா நம்புற ஆண்டவரே. அல்லேலூயா. சமுதாயத்தில் பெரிய ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படணும்னா சபை ஆசீர்வதிக்கப்படணும். சபை ஆசீர்வதிக்கப்படணும்னா குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அப்போ ஆசீர்வாதம் முதல்ல எங்கேருந்து தான் ஆரம்பிக்கப்படணும்? குடும்பத்தில் இருந்து தான். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு குடும்ப பெருவிழாவுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. நம்ம அப்படி இப்படி மாறி மாறி இப்படி வந்திருக்கலாம். ஆனால் பரலோகம் இதை ஏற்கனவே முடிவு செஞ்சது. நமக்கு தான் லேட்டாக தெரிஞ்சுது. ஆமேன்னு சொல்லுங்களேன். பரலோகம் இதை முன்னாடியே முடிவு செஞ்சு வச்சாச்சு. அல்லேலூயா. உலகத்திலே அழகான ஒரு உறவு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் தாங்க. மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமணங்கள் பரலோகத்திலே நிச்சயிக்கப்படுகிறது. ஆனால் அதோடைய புரிதல் வந்து மனிதனுக்கு வெவ்வேறாக இருக்கிறது. அதோடைய புரிதல் வந்து வெவ்வேறாக இருக்கிறது. ஆனால் திருமணம் எங்கே நிச்சயிக்கப்படுகிறது? பரலோகத்தில். ரொம்ப அழகாக ஒரு தென்றல் நானும் ஜெசிமும் யோசித்தோம். அப்போ நாங்கள் பேசணும் அந்த விஷயத்தை. மேரேஜஸ் கிவ் ஹோப். ஆமாம், அது ஒரு புதிய ஆரம்பம். மேரேஜ் அப்படின்னாலே ஒரு நியூ லைஃப், ஒரு புதிய ஆரம்பத்திற்குள்ள அந்த மணப்பெண்ணும் பையனும் மாப்பிள்ளையும் போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது திருமணங்கள் அப்படிங்கிறது ஒரு புது வாழ்விற்கு அடையாளம். அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு குடும்பம் மாத்திரம் இல்லைன்னா என்னைக்கோ உலகம் அழிஞ்சு போயிட்டுருக்கும். கரெக்டா? ஆமாம். உலகம் இன்றைக்கும் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா குடும்பங்களினால தான். உலகத்தை கர்த்தர் எந்த என்ஜின்ல இயக்குறாருன்னா குடும்பத்தை வச்சு. இந்த 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 தலைமுறையினர் கல்யாணமே வேண்டாம், முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அடுத்த தலைமுறை கிடையாது. இல்லை, அடுத்த தலைமுறையை உருவாக்குகிற அந்த என்ஜினையே
கர்த்தர் குடும்பத்தில் வச்சு தான் ஆசீர்வதிச்சார். ஆனால் புரிதல் வித்தியாசமாக இருக்குது. இப்போது ஆஃபீஸுக்கு போகிறவங்க பெரிய பிரச்சனை, அவர் என்ன பண்ணுறாருன்னா உடனே அவர் பர்ஸை எடுத்து அவர் ஃபோனை எடுத்து இப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு ஃபோனை வச்சுட்டு அந்த பிரச்சனையை சிம்பிளாக டீல் பண்ணிடுறான் மனுஷன். என்னடா அப்படின்ட்டு அவங்க இப்போ பாஸுக்கு ஒன்றுமே புரியல. தம்பி பேக்ரவுண்டில் கார்டு கொடுத்துக்கினே இருக்கணும் நீ. ஆமாம், அவங்க பாஸுக்கு ஒன்றும் புரியல. எவ்வளோ பெரிய பிரச்சனை இவனுக்கு கொடுத்தாலும் ஃபோனை எடுத்து இப்படி பார்க்குறான், வைக்கிற அந்த பிரச்சனையை சிம்பிளாக டீல் பண்ணிடுறான். என்னடா அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த பிரச்சனையான ஒரு சுச்சுவேஷன் அவன் கையில் கொடுத்துட்டு குடுன்ட்டு நேராக ஓடி வந்து எட்டி பார்த்தா இவன் அந்த பிரச்சனை சுச்சுவேஷன் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவன் ஃபோன் எடுத்து இப்படி பார்த்தான். ஃபோனில் யார் இருந்தா தெரியுமா? நீங்களாம் தீர்க்கதரிசிங்கன்னு எனக்கு தெரியும். சத்தமாக சொல்லுங்கள், யார் இருந்தா ஃபோனில்? அவங்க ஒய்ஃபு ஃபோட்டோ. அதை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையே என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னா, இவ்வளோ பெரிய பிரச்சனையே நான் ஹேண்டில் பண்ணிட்டேன், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஆனால் உண்மை அது இல்லைங்க. ஒரு பெண்ணை கர்த்தர் ஒரு ஆணுக்கு கொடுத்ததின் நோக்கமே என்னத்துக்கு தெரியுமா? ஒரு பெண் இல்லாமல் ஆண் இல்லை. ஒரு பெண் ஒரு முழுமையை கொடுக்கறதுக்காக தான் கர்த்தர் பெண்ணை ஒரு ஆணுக்காக சிருஷ்டித்தார். இன்னைக்கு ஆனா பெண்ணுக்கும் ஆணுக்கும் போட்டி தான் நடக்குது. கரெக்டா? ஒரு குடும்பத்துல புரிதல் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா போட்டி. நீ கரெக்டா, நான் கரெக்டா? ஏன்னா இவங்க லாஸ்ட் வீக் பார்த்த ப்ரோக்ராம் அது விஜய் டிவில, நீயா நானா. ஆண்டவர் பெண்ணை ஆணுக்கு கொடுத்தது காம்படிஷனுக்கு இல்ல, கம்ப்ளீஷனுக்கு. ஆமென், ஆமென், ஆமென். இன்றைக்கு பெண் இல்லாமல் அந்த குடும்பம் முழுமை அடையாது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை அழகாக இயக்கி கொண்டிருக்கிறவர் கர்த்தர். ஆமென். இந்த மேரேஜஸ், குடும்பம் அப்படின்னாலே புது வாழ்வுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் அதுதாங்க ஹோப், அதுதான் நம்பிக்கை. ஆமென். அப்படிப்பட்ட நம்பிக்கை நிறைந்த ஒரு சூழ்நிலையை குடும்பங்கள் மூலமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எவ்வளவு பாக்கியவான்கள் இல்ல? ஆண்டவர் கொடுத்த இந்த பெரிய கிஃப்ட் ஆஃப் ஃபேமிலிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆமென். குடும்பத்துக்காக நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்க குடும்பத்துக்காக நன்றி ஆண்டவரே, எங்க குடும்பத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீதிமொழிகள் 24வது அதிகாரத்தின் 3வது வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. நீதிமொழிகள் 24:3. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். இந்த ஞானமும் விவேகமும் இணைந்து செயல்படுகிற இடம் தான் வீடு. வீடு வந்து நம்ம கட்டி எழுப்பணுமா? சும்மா எழுப்ப முடியாது. கல்யாணம் கட்டிக்கணும், வாழ்ந்துனுக்குறோம். இப்படி கட்டி எழுப்புறது வீடல்ல. எங்க அப்பா அம்மா பார்த்து வச்சாங்க, அப்படியே ஓடுது. நான் இந்த பொண்ணு நல்லா இருக்கும்னு இந்த பொண்ணை கூட்டின்னு வந்துட்டேன், அப்படியே ஓடுது. இது இல்ல வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அழகுள்ள வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். வசனம் தெளிவா சொல்லுகிறது. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். ஞானம் கட்டும், விவேகம் நிற்கும். ஞானம் கட்டும், விவேகம் நிற்க வைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். வசனம், இன்னொரு வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இப்போதான் நான் ஜெசிமாவை வரும்போது ஒரு கேள்வி கேட்டேன். அவ எனக்கு பதில் உடனே சொல்லிட்டான். நான் கேட்ட கேள்வி, ஜெசிமாவை கேட்ட கேள்வி உங்களை கூட கேட்க போறேன். இப்போ நீங்க எப்படி பதில் சொல்றீங்கன்னு மட்டும் பார்க்கலாம். தாஜ்மஹாலை யாரு கட்டினா? தப்பா சொல்றீங்க. தாஜ்மஹாலை யாரு கட்டினா? பாதி பேர் கொத்தனாருன்னு சொல்றாங்க. ஏன் இன்ஜினியர் கட்ட மாட்டாரு? ஷாஜஹான் ஒருத்தர் கூட சொல்லலையா? ஷாஜஹான் தானே கட்டினாரு. ஷாஜஹானா கட்டினாரு. இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கே வரேன். ஷாஜஹான் பணம் கொடுக்காம தாஜ்மஹால் கட்டியிருப்பாங்களா? கட்டியிருக்க மாட்டாங்க. அப்போ இருவர் அல்லது ஒருவர் முடிவெடுத்து சில பேர் இணைந்து கட்டப்பட்டு தான் அந்த தாஜ்மஹால் உருவாகி இருக்கிறது. அப்போ வீடு கட்டப்படணும்னா புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்றால், இப்போ கொத்தனாரு பெண்ணா இருந்துச்சுன்னா சப்ளையர் யாரு? கொள்முதல் செய்யறது யாரு? நாங்க தான். வீடு கட்டப்படணும்னா அந்த வீடு ஒரு பெண்ணால தனியா கட்டவே முடியாது. அதை கட்டுவதற்கு அவளுக்கு ஒத்தாசை வேணும். அதை கட்டுவதற்கு அவளுக்கு தேவைகள் சந்திக்க படணும். ஆமென் சொல்லுங்களேன்.
அப்படிதான் ஆண்டவர் ஒரு டிசைனை உருவாக்கி இருக்கிறார். ஆமா, நீங்க தனியாள் இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தனியாளு. நீங்க தனியாள் இல்ல. சத்தமா சொல்லுங்க, நீங்க தனியாள் இல்ல. ஒரு குலுக்கி சொல்லுங்க, நீங்க தனியாள். தனியா எல்லாத்தையும் ஓட்டிக்கலாம்ல நினைச்சுன்னு இருக்காதீங்க. தனியா நம்மளால எதையும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஏன்னா இணைந்து செய்கிறது தான் கர்த்தருடைய திட்டம். ஆமென். இணைந்து செயல்படுகிறது தான் கர்த்தருடைய டிசைன். ஆமென். அதனால தான் ஆண்டவர் மனுஷனை உருவாக்கும் பொழுது மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. இது ஒத்து வராது தம்பு. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, நல்லது அல்ல. அப்பன்னா அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக. கர்த்தர் ரொம்ப அழகா இன்னைக்கு நம்ம கூட பேசுறது வந்து டீஸ்லயே பேச போறாரு. எதுல பேச போறாரு? டீல. ஒரு 4 டி பேச போறோம். என்ன பேச போறோம்? 4 டி. அதுல முதல் டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அடுத்த 3 டி வேலை செய்யும். முதல் டியே வேலை செய்யலன்னா அடுத்த 3 டி ஃபெயில் ஆயிடும். சோ முதல் டியை நல்லா கவனிங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒழுங்கா கவனிச்சுக்கோ டி அப்படின்னு சொல்லி. ஐயோ, பக்கத்துல அம்மாச்சி உட்கார்ந்துக்கிறாங்க, அவங்கள போய் எப்படி டின்னு சொல்றது? சோத்திரம். அல்லேலூயா. முதல் டி என்ன தெரியுமா? ஃபேமிலி இஸ் காட்ஸ் டிசைன். ஃபேமிலி இஸ் காட்ஸ் டிசைன். டி ஃபார் டிசைன். இது கர்த்தர் இப்படிதான் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய டிசைன். இந்த டிசைன்ல மட்டும்தான் ஞானம் வெளிப்படும். இந்த டிசைனை விட்டு வெளியே போனா ஞானம் வேலை செய்யாது, அறிவு வேலை செய்யும். அறிவுன்றது சுயமுயற்சி. ஞானம் என்பது வெளியில இருந்து பரலோகம் நமக்கு தருகிறது. அறிவு என்பது நீ படித்து கற்றுக்கொள்ளுகிறது. ஞானம் என்பது இறைவன் நமக்கு தருகிறது. ஆமைன்னு சொல்லுங்களேன். ஏன்னா ஞானத்தின் சொந்தக்காரர் நீதிமொழிகளை யார் சொல்லுகிறார்? கர்த்தர். ஆமா, இந்த டிசைன்ல ஆணும் பெண்ணுமா இருந்தா தான் இந்த ஞானம் வெளிப்படும். இப்போ இந்த டிசைன் கர்த்தர் கொடுத்ததுன்னா இந்த டிசைனுக்கு விரோதமா இந்த உலகத்துல நீங்க எதை பார்த்தாலும் அது கர்த்தருக்கு விரோதமானவை. ஆமென். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் குடும்பத்தை கட்டி எழுப்பணும். ஆணும் சேர்ந்தா வேலைக்காகாது. ஆமா. ஒரு பெண்ணும் சேர்ந்தா வேலைக்காகாது. ஆமா. திருமணமே எனக்கு வேணாம், நான் மொத்தையிலேயே நான் வாழ்ந்து முடிச்சிடுறேன்னு சொன்னாலும் வேலைக்காகாது. அது எல்லாமே கர்த்தருக்கு விரோதமானவைகள். ஆமா. நான் மொரட்டு சிங்கிள். ஆமா, மொரட்டா இருந்தேன்னா லாரி தான் வந்து இடிக்கும் ஒண்ணு. சோத்திரம். அப்போ ஆண்டவருடைய திட்டம், அவருடைய டிசைன் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து ஒரு குடும்பத்தை, ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று. இதற்கு விரோதமா உலகத்துல இருக்கிறவைகள் பேசுகிற விஷயம் என்ன தெரியுமா? அறிவு சம்பந்தப்பட்டது. எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அதனால நான் அந்த பொண்ணோட கூட நான் வாழறேன். எனக்கு திருமணத்துல இஷ்டம் இல்ல, நாங்க சும்மா திருமணம் செய்து கொள்ளாமலேயே நாங்க ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்குள்ள நாங்க இருப்போம். நாங்க கூடி வாழ்வோம், ஆனா நாங்க திருமணம் செஞ்சுக்க மாட்டோம். திருமணத்தை கர்த்தருடைய சந்நிதியிலே அவர் செய்து வைத்தார். ஆணும் பெண்ணையும் கர்த்தர் தான் இணைச்சார். திருமணம் எங்க நடக்கணும்னா அவருடைய சமூகத்திலே நடக்கணும். எங்க நடக்கணும்? அவருடைய சமூகத்திலே, பெற்றோர் முன்னிலையிலே, அவருடைய ஆலயத்திலே மகிமையாய் நடக்கிறதுக்கு பேர் தான் திருமணம். நாங்கள் கூடி வாழ்வோம் இல்ல, தவறு. அந்த கூடி வாழறதுல பாத்தீங்கன்னா கமிட்மெண்டே இருக்காது. 2 பேரும் ஒண்ணா ஒரு வீட்டுல இருப்பாங்களே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து இருக்க மாட்டாங்க. நீ உன் வேலையை பார்த்துன்னு போ, எனக்கு அதுல பிரச்சனை கிடையாது. நான் என் வேலையை பார்த்துன்னு போறேன், எனக்கு அதுல பிரச்சனை கிடையாது. இல்லைங்க, திருமணம் என்பது ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கும்படியாக தான் கர்த்தர் வைத்திருக்கிற டிசைன். அதுதான். ஒரு நாள் எங்க ஐயா வந்து என்கிட்ட பிரஷ்ல பேஸ்ட் போட்டு தர சொன்னார். செம்ம கோவம் வந்துருச்சு. ஏங்க பிரஷ்ல பேஸ்ட் தானங்க போட்டு தர சொல்லுவாங்க, ஃபேஷியல் க்ரீமா போட்டு தர சொல்லுவாங்க. ஏதாவது தப்பா கேட்டேன்னா கேட்கல, நியாயமா கேட்டிருக்கேன். நான் போட்டு தருவேன், நான் இல்லைன்னு சொல்லல. அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து, ஏன்பா இதை கூடயா உங்களால செஞ்சுக்க முடியாது? இதுக்கு கூடவா என்ன கேட்பீங்க? எவ்வளோ நேரம் ஆக போது அந்த பேஸ்ட் எடுத்து போட்டுக்கிறதுக்கு? அப்போ என்கிட்ட ஒரு பதில் சொன்னாரு. எனக்கு ப்ரஷ்ல பேஸ்ட் போட தெரியும், என்னால் அது செய்ய முடியும். ஆனால் உன்னை நான் சார்ந்து இருக்கிறேன். ஐ வாண்ட் டு டிபெண்ட் ஆன் யூ. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் உன்னை சார்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால தான் உன்கிட்ட நான் கேட்குறேன்னு சொன்னாரு. இதுக்கப்புறம் நம்ம நோ சொல்ல முடியும்?
ஆனா அவர் சொன்னதுல ஒரு பாயிண்ட் இருக்குது, இன்றைக்கு சார்ந்திருப்பது தான் கர்த்தருடைய டிசைன். அதனாலதான் ஏட்டிக்கு போட்டியா இருக்கிறவங்க எல்லாம் திருமணத்துல ஒன்னா சேர்றாங்க. பாத்தீங்களா? அப்படியே நேர ஆப்போசிட்டா இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? உங்க ஹஸ்பண்ட் டோட்டலா வித்தியாசமானவரா இருப்பாரு. நீங்க ஆசைப்படுறதுக்கும் அவர் ஆசைப்படுறதுக்கும் ஏணி போட்டா கூட எட்டாது. ஆனாலும் நீங்கள் 2 பேரும் இணைஞ்சிருக்கீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்து இருக்கணும். அவர்கிட்ட இல்லாதது உங்ககிட்ட இருக்கும், உங்ககிட்ட குறைவா இருக்கிறது அவர்கிட்ட நிறைவா இருக்கும். 2 பேரும் சேர்ந்து பேலன்ஸ் பண்ணி வாழற டிசைனை தான் கர்த்தர் நமக்கென்று உருவாக்கி இருக்கிறார். ஆமென். ஆமென். இப்ப நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. இந்த புரிதல் உங்களுக்கு இல்லைன்னா, உங்க மனைவி உங்களுக்கு ஏற்ற துணை என்பதை நீங்க புரிஞ்சுக்கலனா, உங்க கணவர் உங்களுக்கு ஏற்ற துணை என்பதை நீங்க புரிந்து கொள்ளனா, எல்லாமே தப்பா தெரியும் உங்களுக்கு. எல்லாமே தப்பா தெரியும். இந்த புரிதல் எப்பொழுது உங்களுக்கு வருகிறதோ, எனக்கு திருமணமாகி 13 வருஷம் கழிச்சு ஜெசிமா கிட்ட ஒரு நாள் சொன்னேன், மகளே நீ தான்ப்பா எனக்கு ஏற்ற துணை. அவளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னு கேட்டேன். எனக்கு சில டைம் நமக்கு ஒரு சில அறிவா விஷயம் தோணும்ல, தோணும் போது உடனே நான் சொல்லிடுற பழக்கம். ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா உடனே பேசிடுவேன். அப்போது அப்படி சொன்ன உடனே அவள் கேட்குறேன், இவ்வளோ நாள் என்னையா நினச்சிட்டு இருந்தேன் நீ அப்படின்னு கேட்டா. இல்லைப்பா, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் இன்னும் புரிதல் அதிகமாகுச்சு. அதுக்கப்புறம் எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கு வித்தியாசமாய் மாறினது. எங்கள் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வி ஆர் மேரிட் ஃபார் 18 இயர்ஸ் now, 18 வருஷங்கள், 3 பிள்ளைகள். ஏற்றம் தாழ்வு குறைவு நிறைவு எல்லாத்துலேயும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இது கர்த்தர் கொடுத்த டிசைன். ஆமாம், என்னுடைய ஆசை வேற மாதிரி இருந்துச்சு. இதை பாருங்க, என் மனைவி என்னை மறைக்கவே மாட்டா. கேமராவுக்கு முன்னாடி வரலாம், நான் போகலாம், அவள் பாட்டுக்கு நிற்பா, நான் பாட்டுக்கு நிற்பேன். எங்களுக்கு எந்த ஏற்றத்தாழ்வுமே கிடையாது. பாருங்க, புரிஞ்சிருக்காது. நிறைய பேருக்கு புரியல. டியூப் லைட்டுங்க நிறைய பேருக்கு புரியல. ஆனால் என்னுடைய டிசைன், நான் எதிர்பார்த்த டிசைன் என்ன தெரியுமா? நான் நின்னா என் மனைவி எனக்கு ஈக்குவலாக அப்படி நிற்கணும் அப்படின்றது நான் நினச்ச டிசைன். நான் எதிர்பார்த்த டிசைன் தெரியுமா? நம்ம தான் பிளாக்கு, ஒய்ஃப் எப்படி தெரியுமா வேணும்? ஒயிட்டு. நம்ம பிஸ்னஸ் பண்ணுகிறோம், நமக்கு ஆள் தேவைப்படுறது எப்படி தெரியுமா வேணும்? வெயிட்டாக வேணும். எப்படி வேணும்? வெயிட்டாக வேணும். நீயும் வெயிட் தான். யூ ஆர் பியூட்டிஃபுல் ஜெசிமா. சம்டைம்ஸ் ஜெசிமாவை நான் சொல்லுவேன், வேணா இப்போ சொன்னால் அப்புறம் கேமராவில் போட்டுருவாங்க. நீ குண்டா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், யூ ஆர் அ குலாப் ஜாமுன்னு சொல்லுவேன் நான். உனக்கு சிரிப்பாக்குது. சோத்திரம். இதை எப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ, இதுதான் என்னுடைய டிசைன். இந்த டிசைனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நன்மையாக இருக்காது. இதை புரிதல் இல்லாததுனால தான் இன்னைக்கு குடும்பங்களில் விரிசல்கள், குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் போராட்டம். ஏன் தெரியுமா? அப்போவே சொல்லுவோம், பிரச்சனை வந்த உடனே எங்கள் அக்கா சொல்லும், அன்னைக்கே தூத்துக்குடியிலேருந்து வந்தாங்க. நம்ம யாரு பொண்ணு பார்க்கறதுக்கு வந்தாங்களாம். இவர் இல்லையா, அவர் வந்தாராம். அந்த பையனுக்கே ஓகே சொல்லியிருக்கலாம். அந்த பையனுக்கே ஓகே சொல்லியிருந்திருக்கலாம். அவங்க அம்பாசிடர் காரில் வந்தாங்க. எப்படி வந்தாங்க? அம்பாசிடர் கார். இன்னைக்கு அது அம்பாசிடர் காராக தான் இருக்கும். உன்னை எங்கன்னா போய் முட்டி தள்ளிட்டு இருக்கும், ஜாக்கிரதை. சோத்திரம். ஆமாம், இவர் சொல்லுவார், அன்னைக்கே சொன்னாங்க எங்கள் அத்தை பொண்ணை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன், உன்னை போய் காட்டுறேன்னு இவர் சொல்லுவார். இங்கே பாருங்க, உங்கள் மனைவியை தவிர வேற யாராலையும் உங்ககிட்ட குப்பையை கொட்டவே முடியாது. நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் கணவரை தவிர யாராலையும் நம்மளை வச்சு மெயின்டைன் பண்ணவே முடியாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வருஷம் எங்கள் கல்யாண நாளுக்கு நான் என்ன தெரியுமா ஜெசிமா கொடுத்தேன்? ஒரு பெரிய கப் எடுத்து வந்து ஜெசிமா கிட்ட கொடுத்தேன். என் கூட நீ வாழ்றதுக்காக உனக்கு கோப்பையை கொடுக்கணுமான்னு. அவ வாங்கிட்டு ஜெபம் பண்ணி என்கிட்ட திரும்பி கொடுத்தா. என் கூட வாழ்ந்ததுக்கு உங்களுக்கு நான் திரும்பி கொடுக்குறேன். இதை இந்த ஜாய் டிவியில் எடுத்து போட்டு அதை 1.5 லட்சம் பேருக்கு அவன் போட்டு சம்பாரிச்சுக்கிறான். சோத்திரம். இந்த டிசைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு குறைவுகள் நிறைய இருக்கு, நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்கு. ஆனா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கணவர், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மனைவி, நீங்க ஆண்டவருடைய டிசைன்ல இருக்கீங்க அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா, ஆண்டவருடைய டிசைன்ல இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கென்று வச்சிருக்கிறார். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? இந்த முதல் குடும்பத்திற்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு தெரியுமா? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள். அதை ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டு கொள்ளுங்கள்னா ஆளுகை செய்யுங்கன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவருடைய டிசைன்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் என்ன செய்யும்?
ஆளுகை செய்யும். நல்லா சத்தமா சொல்லுங்க, ஆளுகை செய்யும். ஆமென். இந்த ஆளுகைக்கு இங்கிலீஷ்ல டொமினியன் அப்படின்ட்டு ஒரு வேர்ட் இருக்கு. டாமினேட் பண்றியா அப்படின்னு கேட்பாங்கல்ல. நீங்க 2 பேரும் ஆண்டவருடைய டிசைன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க 2 பேரும் குடும்பமா டாமினேட் பண்ணுவீங்க. ஹalleluya. ஆனா இன்னைக்கு பிரச்சனைகள் தான் நம்மளுக்கு டொமினியன்ஸா இருக்குது. நம்ம வீட்டில் நாய் கூட நம்ம பேச்சை கேட்கறது இல்லை. நம்ம பையன் தான் வந்து அதை பிடிச்சிட்டா நம்ம இப்படி ஓரமாக உள்ளே போக முடியும். எங்கள் வீட்டில் நாய் வந்து கண்ணுக்குட்டி சைஸில் இருக்கும், இவ்வளோ பெரிய டாக். அந்த நாயை எங்கள் கடைக்குட்டி ஒன்று இருக்குது சின்னதாக, கெனானியா. அது வந்து மிரட்டம் பாருங்க, அது குதிரை மாதிரி இருக்கும். அந்த நாய் அவ்வளோ பெருசாக இருக்கும். அது வந்து சொல்ல சிட்டம் அப்படின்னு தான் உட்காந்துருவான். திரும்பி சொல்லுவான், பட்டுன்னு காது மேலே மூஞ்சி மேலே ஒன்று குத்துவான். அந்த நாய் அது தலையை இவ்வளோ பெருசு, எனக்கா பயமாக இருக்கும். அதை போட்டு அடித்து உட்காருன்னு சொல்லுவோம், உட்காந்துடாது. இவன் சொல்கிற பேச்செல்லாம் அந்த நாய் என்ன பண்ணுது, கேட்குது. இதை பார்க்கும் போது தான் நம்மளுக்கு தோணும், நம்ம சொல்கிறத யாராவது கேட்குறாங்களா? உலகத்திலேயே 4 பேர் நம்ம பேச்சே கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாரும் இப்போயே புரிஞ்சிருக்கும். நம்பர் 1 நம்மை கட்டினது. நம்பர் 2 நம்ம பெத்தது. நம்பர் 3 நம்மை பெத்தெடுத்தது. நம்பர் 4 நம்ம கீழே வேலை செய்யறது. இது எதுவும் நம்ம பேச்சையே கேட்கறது இல்லை. இதெல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியுது. தீர்க்கதரிசிகள் நீங்கள், உங்களுக்கு புதிதாய் சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. இந்த டாமினேஷனை கர்த்தர் நமக்கு பிளெஸ்ஸிங்கா கொடுக்கிறார். நீங்க ஆளுகை செய்கிறவர்கள்னா எப்படி தெரியுமா? உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை வருதுல்ல, நீங்க குடும்பமா நின்னு பாருங்க, ஆளுகை செய்வீங்க. அந்த பிரச்சனையின் மேல ஒரு ஆளுகையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அந்த ஒரு பிசாசனுடைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரோ அதற்கு நேர் எதிர்மறையா செயல்பட வேண்டியது தான் யாருடைய வேலை? சத்ருனுடைய வேலை. அப்போ அவர் இந்த டிசைனை வச்சிருந்தாருன்னா இந்த டிசைனை எப்படி கொலைக்கலாம் அப்படின்னு தான் சத்ரு தேடிக்கொண்டே இருப்பான். ஆனா நீங்க டிசைன்ல இருக்கீங்கன்னா, அந்த புரிதல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க ஆளுகை செய்ய ஆரம்பிப்பீங்க. யாரை தெரியுமா? உங்களை பிரிக்க நினைக்கிற சத்ருவை நீங்கள் குடும்பமாய் ஆளுகை செய்வீர்கள். பிரச்சனை ஒண்ணுதான், ஆனா ஐடியா 4. பிரச்சனை ஒண்ணுதான், ஆனா ஐடியா 4. நீ சொல்றது கரெக்ட். ஐடியா எல்லாமே அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக தான் நம்ம ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் இந்த 4 ஐடியா வந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு பிரச்சனையில் போய் நிற்போம். அது என்ன பிரச்சனைனா, யார் சொல்றதை கேட்கறது. இப்போ பிரச்சனையே மறந்தாச்சு. ஒரு பிரச்சனைக்காக நம்ம 4 பேர் ஒன்னா கூடி இருக்கிறோம். யாரு? இந்த 4 பேர் சொன்ன பேச்சே கேட்க மாட்டோமே. யார் அது? முதல்ல இருந்தே சொல்லுங்க. நம்ம பெத்தது, நம்மளை பெத்தது, நமக்கு வாச்சது, அடுத்தது நம்ம கிட்ட வேலைக்கு வச்சது. இது 4 நம்ம பேச்ச கேட்காது. 4 ஐடியாவும் வருது பாருங்க. இந்த 4 ஐடியாவும் ஒன்று சேர்ற இடத்துல அந்த பிரச்சனையே மறந்தாச்சு. இப்போ வேற ஒரு பிரச்சனை வரும். நான் சொல்றது கரெக்டா, நீ சொல்றது கரெக்டா? நீ சின்ன பிள்ளை, நீ வாயை தரக்கூடாது, வாயை மூடு. அந்த புள்ள வயசுக்கு வந்த புள்ள அவள் கரெக்டாக தான் சொல்லுவாள். அவளுக்கு ஒரு விஷயம் கரெக்டாக தெரியுது, தோணுது, சொல்கிறா, கேட்டுக்கலாமே. நீ என்ன சொல்ற? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? என்ன பார், என்ன பார், என்ன பார், உனக்கு என்ன தெரியும்? இப்போ நிறைய தீர்க்கதரிசிகளுக்கு தோணுது, நம்ம வீட்டில் நடக்கிறது எப்படி அண்ணனுக்கு தெரியுது? அவ்வளோ கரெக்டாக சொல்கிறாப்புல. ஏங்க எல்லார் வீட்லேயும் தான் நடந்துனுக்குது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார். இப்போ என்ன போராட்டம்னா, எது சரி என்பதை மறந்து யார் சரி என்பற பிரச்சனைக்கு போய்விட்டோம். திரும்ப நல்லா சொல்கிறேன், கவனிங்க. எது சரி என்பதை மறந்து விட்டு யார் சரி என்ற பிரச்சனைக்கு போயாச்சு. இந்த இடத்துல தான் ஞானம் வீட்டில் கட்டப்படணும். இந்த இடத்துல தான் விவேகம் நிலை நிற்கணும். இந்த ரெண்டுமே எங்கே வேலை செய்யணும்னா, கர்த்தர் பண்ணுற அந்த டிசைனில் நீங்கள் இருந்தீங்கன்னா, அந்த டிசைனில் எது சரின்றது பிரச்சனை இல்லை, யார் சரி என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல கணவர் உங்க வீட்டுக்கு தலையா இருப்பார். உங்க ஆலோசனை அவர் கேட்பார். இந்த டிசைன்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்க ஆலோசனை அவரு கேட்பார். அந்த ஆலோசனை நீங்க கரெக்டா கொடுப்பீங்க. இதனாலதான் பெண் புத்தி என்னன்னு சொல்றாங்க தெரியுமா? பெண் புத்தி பின் புத்தி. அதனால பெண் பேச்சே கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை அது இல்லைங்க. வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? அதோடைய பழமொழியை கரெக்டான அர்த்தம் என்னப்பா சொல்லு பண்ணி? பெண் புத்தி பின் புத்தி அப்படின்னா பின்னாடி வர காரியங்களை முன்கூட்டியே யூகிக்கிற ஒரு பெரிய கிஃப்டை யாரு கர்த்தர் யாரு கொடுத்துருக்கிறாருன்னா பெண்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதனால தான் அவங்க வீட்டுக்காரர் ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்குள்ளே போகும்போது நீங்கள் சொல்வீங்கப்பா, ஏதோ எனக்கு சரியா படலை, மனசில் என்னமோ ஒரு சமாதானமாக இல்லை, அந்த ஆள் உங்களை ஏமாத்துற மாதிரியே தோணுது. உடனே அவர் சொல்வாரா, உனக்கு ஒன்றும் தெரியாது, போய் மாட்டின் முழிப்பார்ல, அன்னைக்கு சொல்வார்மா, நீ அன்னைக்கே கரெக்டாக சொன்னம்மா. நீ சொல்லும் போது எனக்கு உண்மை சம்பவம் ஞாபகம் வருதுமா.
இப்படி தான் ஒரு பெரிய கம்ப்யூட்டரை பார்த்தது எனக்கு ஆசை வந்துருச்சு. எப்பா இதே மாதிரி கம்ப்யூட்டர் எதாக இருந்தால் எனக்கு சொல்லுன்னு சொன்னேன். அண்ணன் உங்களுக்கு தான் என்ன நான் கொடுக்குறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலையை சொன்னான். உடனே 50,000 ரூபாய் எடுத்து கையில் கொடுக்கறதுக்கு போயிட்டு ஜெசிமா இப்படி பார்த்தேன். ஜெசிமா சொன்னான் நோன்னு சொன்னான். நான் சொன்னேன் எஸ்ன்னு சொன்னேன். நான் முடிவு எடுத்தால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவன் நோன்னு சொல்கிறது அவள் பார்வையிலே எனக்கு தெரிஞ்சு, அவள் பார்வை பார்த்ததுமே புரிஞ்சுக்கிட்டேன். நோன்னு சொன்னான். வீட்டுக்கு வர வரைக்கும் சொன்னேன், எதுக்குப்பா நமக்கு அந்த பழைய பொருள், உனக்கு ஒரு பொருள் ஆர்டர் கொடுக்கணும்னு நினச்சா புதுசாக கொடுக்க போகிறாரு, எதுக்கு அதுக்கு போறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இன்ன வரைக்கும் அந்த கம்ப்யூட்டரும் வரல, 50,000 ரூபாய் காசும் வரல, புஷ்ஷுன்னு போச்சு. அதனால் உங்கள் ஒய்ஃப் சில சமயங்களில் சொல்கிறாங்கன்னா அந்த டிசைன் ஆலோசனையை கேட்டுங்க. ஏன்னா அவர்களுடைய உதவினால தான் உங்க குடும்பம் முழுமையாக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்போ அந்த டிசைன்ல உங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கறாரு? டாமினேஷன் கொடுக்கறாரு, உங்களுக்கு டொமினியன் கொடுக்கறாரு. இந்த டிசைன்ல இருக்கிற கணவனும் மனைவியும் டிஸ்கஷன் பண்ணும் பொழுது என்ன பண்ணும்போது, இப்ப சொன்னார்ல, இப்ப முடிவெடுக்கிற பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் கணவன்மார்கள் கிட்ட கொடுத்துட்டார். உங்க வீட்டுல தலை யாரு? உங்க ஹஸ்பண்ட் தான். அவர் தான் மேஜரா எல்லா முடிவுகளையும் எடுக்கிறவர் அவர் தான். ஆனா அதே நேரத்துல அவர் தப்பான முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தா அதுக்கு இல்லைன்னு சொல்லி உதவி செய்கிறவள் யார்? மனைவியானவள். அப்போ ஒரு முடிவு நீங்க எடுக்கும் பொழுது, நான் எடுத்தா கரெக்டா தான் இருக்கும், என் மனைவி இதை கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அதை எங்க கொண்டு வரணும் தெரியுமா? டிஸ்கஷன். சொல்லுங்க. இந்த டிஸ்கஷன் புரிஞ்சுக்கணும்னா 3ஆம் அதிகாரத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு. யாரு? சத்ரு யார்கிட்ட வந்து பேசுறாங்க? நேரா ஏவாள் கிட்ட வந்து பேசி அவங்கள கொஞ்சம் குழப்புறாங்க. குழப்பி என்ன சொல்றாங்க? இந்த கனியை நீ சாப்பிட்டனா நீ தேவர்களை போல் மாறிடுவீங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு நிமிஷம் அந்த அம்மா, எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் இருக்கீங்களா, நான் போய் யார்கிட்ட கேட்டுன்னு வந்துறேன், என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் இதை நான் கேட்டுட்டு வரேன்ட்டு அவங்க வந்திருந்தாங்கன்னா ஒருவேளை சூழ்நிலைகள் வேற மாதிரி இருந்திருக்கும். என்னுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சுன்னா, கொடுக்கவே வேணான்னு ஆண்டவர் முடிவு பண்ணியிருந்தாருன்னா அந்த 2 கனியையும் அங்கே வச்சிருக்கவே மாட்டார். 2வது டிசைட் பண்ணிட்டார். இந்த கனியை கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணதுக்கும் அதுக்கு போற வழி என்ன பண்ணார்? ஆண்டவர் அடைச்சு போட்டார். அப்போ இந்த கனியை கொடுக்கணும்ன்றது அவருடைய எதிர்பார்ப்பா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய கற்பனை, என்னுடைய ஆசை, என்னுடைய வாஞ்சை. அதனால தான் அந்த கனி அங்கே வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆனால் ஒரு நேரம் வரும், ஒரு தருணம் வரும், அப்போ 2 பிள்ளைகளுக்கும் கொடுக்கலான்னு அவர் நினைச்சிருந்திருப்பார். ஆனால் அதுக்குள்ள இந்த டிஸ்கஷன் இல்லாததுனால என்ன தெரியுமாச்சு? விழுந்து போயாச்சு. இன்னைக்கு குடும்பங்கள் விழுந்து போறதுக்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா? பேசுறதே கிடையாது குடும்பத்தில். இன்னைக்கு கணவனும் மனைவி எவ்வளவு நேரம் பேசுறீங்க? வெள்ளைக்காரன் சொல்வான் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி, ஐ லவ் யூ டார்லிங். நம்மால் சொல்வான் நைட்டு படுக்கும்போது. தீர்க்கதரிசிங்க இப்போவே நிறைய பேர் இருக்கிறீங்க எனக்கு தெரியும். இப்போ கரெக்டாக நான் ஒன்று சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் அடுத்தது சொல்வீங்க. கேட்டு பூட்டியாச்சா? கேஸ் ஆஃப் பண்ணியாச்சா? நாய் அவுத்து விட்டாச்சா? நம்மால் சொல்றான் டிஸ்கஸ் எது தெரியுமா? இதுதான். ஆஃபீஸ்க்கு போயிட்டு வருவான் ஒரு மனுஷன், ஒரு ஆம்பளை வந்து எத்தனை 1000 வார்த்தை பேசுவான்னா 7000 வார்த்தை பேசுவான். ஒரு பெண் 14,000 வார்த்தை பேசுவாள். இதுதான் வந்து அவருடைய இயல்பு. இப்போது நம்மால் வந்து 7150 வார்த்தை ஏற்கனவே ஆஃபீஸில் பேசிட்டாப்ல. இவருக்கு காசு கொடுத்து தான் இப்போ வார்த்தையை வீட்டில் வந்தால் என்ன பண்ணணும்? வாங்கணும். 100 ரூபாய் கொடுத்தா தான் 2 வார்த்தை வெளியே வரும். ஆனால் இந்த அம்மா வீட்டில் இன்னும் 14,000ல் 1 கூட இன்னும் ஆரம்பிக்கல. ஏன்னா காலையிலேருந்து பேசுறதுக்கு யாரும் இல்லை. வீட்டுக்கு வந்தோடனே கணவர்கிட்ட தான் பேசணும்னு ரெடியாக வெயிட் பண்ணி நிற்கிறாங்க 14,000 வார்த்தைகளோட. ஏன்னா வீட்டில் ஓடின்னு இருந்தது டிவி தான். டிவி தான் ஆசீர்வாதமாக ஓடின்னு இருக்குது. ஏன்னா ஓடுறது ஆசீர்வாதம் டிவி, அதுக்கப்புறம் ஏஞ்சல் டிவி. அது பேசிக்கினே இருக்குது, நம்ம அக்காங்க கேட்டுக்கினே இருக்கிறாங்க. ஆனால் இவங்க யாருக்கிட்டையும் பேசலை. இப்போ வீட்டுக்கார் வந்த உடனே எங்கள் அக்கா ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார், எப்படிங்க இருந்துச்சு? எங்கள் ஆள் சொன்னார், சாப்பிட்டீங்களா? திரும்பவும் அதே பதில் தான் வரும். என்ன சொல்லுங்க? சரி எப்போதான் வந்தீங்க அப்படின்ட்டு இவங்க அந்த பதிலை வாங்கணுன்றதுக்காக சொல்லுவாங்க. இப்போ தான் வந்தேன், தெரியல அப்படின்ட்டு டிவியை 4 சேனல் மாற்றிக்கினே இருப்பார் நம்மால். குடும்பங்களில் டிஸ்கஷனே இல்லைங்க. இன்னைக்கு ஒரு வேலையாவது ஒன்றா உட்காந்து ஒரே டேபிளில் ஒன்றா உட்காந்து சாப்பிட பழகுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள், பிரச்சனைகளை சொல்லுங்கள், பிள்ளைகளோடு கூட பேசுங்க, பெற்றோர் பிள்ளைகளோடு கூட பேசுங்க, குழந்தைங்க அப்பா அம்மா கிட்ட பேசுங்க. பிள்ளைகள் இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியறதில்ல. நாங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஒவ்வொரு வாரமும் பார்க்குறோம். இன்றைக்கி காலையில் ஒரு கிராமத்துக்கு போனோம். ஐயோ வாலிப பிள்ளைங்க
சீர்கெட்டு இருக்கிற நிலைமைகளில் இருக்கிறவர்களை கண்டோம். அவங்க வாழ்க்கை சரியா இல்லை, சரியா இல்லை. சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் கஞ்சா கடிமை, பெண் பிள்ளைகள் குடிக்கு அடிமையாக இருக்கிறார்கள். பெண் பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளோட கூட பேசுறது இல்லை, அதனால அவங்க வாழ்க்கை நமக்கு தெரியறது இல்லை. உங்க பார்வையில் உங்க பிள்ளை வந்து குழந்தை, ஆனா அந்த குழந்தை என்ன தவறு செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை நீ அறியவில்லை. காரணம், நீ பேசல. டிஸ்கஷனே வீட்ல இல்ல. இன்னைக்கு ஒரு முடிவெடுப்போம், குடும்பத்துல இணைந்து பேசுவோம். இந்த டிசைனை நீங்க அறிஞ்சு கொண்டீங்கன்னா, இந்த டொமினியன்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணணும்னா, இந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்தணும்னா, வீட்டில் டிஸ்கஷன் இருந்தால் தான் அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களை பயன்படுத்த வைப்பார். ஏன்னா இந்த டிசைன்ல அந்த அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்துட்டார். இந்த பூமியில எதை செய்யணும்னாலும் உன்னால மட்டும்தான் செய்ய முடியும். உன்னை கொண்டு தான் ஆண்டவர் செய்வார். நீங்க பாக்குற எல்லாமே இந்த பூமியில மனுஷால் உருவாக்கப்பட்டதுதான், நல்லதும் கெட்டதும். கரெக்டா? நல்லதும் கெட்டது எல்லாமே மனுஷனால் உருவாக்கப்பட்டது. ஏன்னா கர்த்தர் பூமியின் மேல மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுத்து விட்டார். அந்த அதிகாரத்தை நீ சரியா பயன்படுத்துவதும் தவறா பயன்படுத்துவதும் உன் கையில தான் இருக்குது. இந்த டிசைனை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த டொமினியன்ஸ் நீ அறிந்து கொள்வ. ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த டொமினியன்ஸ் நீ அறிந்து கொள்ளனா, அடுத்தது நான் சொல்ல வரேன், எது தெரியுமா போவேன், டிஸ்கஷன்ல கொண்டு வந்து வைப்போம். அப்படி அவங்க டிஸ்கஸ் பண்ணாததுனால அன்னைக்கு ஏவாளும் ஆதாமும் டிஸ்கஷன் பண்ணாததுனால பிசாசானவன் அவர்களை டிசெப்ஷனுக்குள்ள கொண்டு போனான். டிசெப்ஷன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர்களை வஞ்சிக்கிறது. கரெக்டான வார்த்தை எது? வஞ்சனை. இந்த டிசெப்ஷனுக்குள்ள கொண்டு போனதுனால என்ன போய் முடிஞ்சது தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் போனார்கள். டிஸ்ஒபீடியன்ஸ்ல போய் முடிஞ்சது. அது டிஸ்ட்ரக்ஷன் ஆயிடுச்சு. டிஸ்ஒபீடியன்ஸ் ஆன உடனே அந்த குடும்பமே என்ன ஆயிடுச்சு? டிஸ்ட்ரக்ஷனுக்குள்ள டிஸ்ட்ராய் ஆனாங்க. எத்தனை டி பாத்தீங்களா? இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான், பிசாசு வச்ச ஒரே ஒரு டி தான். அது என்ன தெரியுமா? டவுட். சொல்லுங்க, டவுட். இந்த டவுட்ல நீ ஏமாந்தா நீ அவுட். இந்த டவுட்டை விட்ட நீ யாரு? கெட்ட. அவுட். ஆமா, டவுட் அவுட். சொல்லுங்க, டவுட் அவுட். அவன் பிசாசு இப்ப இவ்வளவு ஒரு கேள்வி கேட்டான். அந்த கேள்வி என்ன தெரியுமா? நீ தேவர்களை போல் ஆவாய். ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போது எப்படிங்க படைச்சாரு? அவருடைய ரூபத்தின் படி படிச்சுட்டு அவர்களுக்கு ஆளுகையும் கொடுத்துட்டாருன்னா, இவர்கள் ஏற்கனவே யார போலதான் இருக்கிறாங்க, தேவர்களை போலதான் இருக்கிறாங்க. ஆனா இப்ப அதுல வைக்கிறான் டவுட். இப்ப நல்லா புரிஞ்சுங்க, பிசாசு உன் குடும்பத்துல எங்க தெரியுமா டவுட் வைப்பான்? உன்கிட்ட என்ன இருக்குதோ அதுலதான் வைப்பான் டவுட். அங்கதான் அவன் நம்ம ஆளு அவுட் ஆயிடுவான். உன்கிட்ட என்ன இருக்குதோ அதுலதான் வைக்கிறான் டவுட். அப்படிதான் அவன் வைக்கிறான். வேற எதுவுமே, வேற எதை பத்தியும் ஏவாள் கிட்ட பேசவே இல்லை. நீங்கள் தேவர்களை போல் ஆவீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் கர்த்தர் உனக்கு கொடுத்தது. ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்க. தலைமுறையா நீங்க ஆண்டவருடைய சந்ததி. ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு உன் கணவனை கர்த்தர் உனக்காக ஏற்படுத்தினார். இதுதான் மாற்று கருத்து இருக்குதா? இல்ல. கர்த்தருக்கு உனக்காக கொடுத்த மனைவி இவர்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனா பிசாஸ் அங்கதான் வைக்கிறான் முதல் டவுட். இவன் நம்மளுக்கு ஒத்து வர மாட்டா, என் புள்ள சரி கிடையாது, ஒத்து வர மாட்டாங்க. உங்க கையில என்ன இருக்குதோ அதுலதான், உனக்கு என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதுலதான் பிசாசு என்ன கொடுக்கிறான்? டவுட். இந்த டவுட்டை நீ ஜெயிச்சிட்டன்னா உன்னுடைய டெஸ்டினேஷன் சூப்பரா இருக்கும். இந்த டவுட்டுக்கு நீ இடம் கொடுத்துட்டன்னா உன் டெஸ்டினேஷனை நீ ரீச் பண்ணவே முடியாது. நீ டிசைனை அறிஞ்சு கொள்ளணும், உன்னுடைய டொமினியனை புரிந்து கொள்ளணும், உன்னுடைய டிஸ்கஷனுக்குள்ள நீ வரணும். அடுத்தது நீ டெஸ்டினேஷன், உனக்கான இலக்கு, உனக்கான நோக்கம், கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற இலக்குக்கு நீ போனா கர்த்தரை நீ நம்பணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். நம்பிடுவேன் எந்தன் காரம் பிடித்தீரே, ஆராதிப்பேன் எந்தன் ஜெய கொடி நீரே. நம்பிடுவேன் எந்தன் காரம் பிடித்தீரே, ஆராதிப்பேன் எந்தன் ஜெய கொடி. சத்தமா பாடுங்க. நம்பிடுவேன் எந்தன் காரம் பிடித்தீரே, ஆராதிப்பேன் எந்தன் ஜெய கொடி நீரே. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னா குடும்பத்தை தான் தேர்ந்தெடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. யோசுவா சொல்றான், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமா, நோவாவா அவனை மட்டும் தேர்ந்தெடுக்கல,
நோவாவின் ஆண்டவருடைய கண்களிலே நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது, அவன் குடும்பத்துக்கும் தயவு கிடைச்சது. ஆமென் சொல்லுங்களேன். தனியா அவன் வரல, கர்த்தர் அவனை கொண்டு அந்த குடும்பத்தை கொண்டு தான் உலகத்தை கட்டி எழுப்பினார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்துல அநேக குடும்பங்களை கர்த்தர் தெரிவு செய்திருந்தார். கர்த்தர் உங்களுக்கு ஆளுகைய ஏற்கனவே கொடுத்துட்டார். ஆமென். நீங்க நம்புங்க. உன் பிரச்சனைக்கு மேல, அவன் பிரச்சனைக்கு மேல உனக்கு ஆளுகை இருக்கிறது. உன்னுடைய அவமானத்துக்கு மேல உங்களுக்கு ஆளுகை இருக்கிறது. உங்கள் கடன் பிரச்சனைகளுக்கு மேல உங்களுக்கு ஆளுகை இருக்கிறது. ஆமென். உங்க வீட்ல பிரிவினைகள் இருக்குதா, அதுக்கு மேல ஆளுகை இருக்கிறது. நீங்க செய்ய வேண்டியதுல ஆண்டவரே, அப்பா நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல எங்க குடும்பத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற இந்த பிரிவினைகளின் ஆவிக்கு விரோதமாய் நாங்கள் குடும்பமாய் பேசுகிறோம். பேசி பாருங்க, அந்த பிசாசு உங்க வீட்டை விட்டு ஓடும். ஆமென். ஹல்லேலூயா. என்னால தைரியமா சொல்ல முடியும், எங்க அம்மா போராடி ஜெபிச்சுதான் எங்க குடும்பத்துல ஒரு ரிவைவல கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் ஏன் இந்த சபையில நம்ம பேசணும் அப்படின்னு கேட்டா, ஆவியானவர் திட்டமா ஒரு பாரத்தை இந்த பட்டணத்தை குறித்து என்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நானும் தம்பியும் பேசல, ஒரு வருட காலமாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ரெண்டு மாவட்டங்களை குறித்து, 2 பகுதிகளை குறித்து கர்த்தர் என் இருதயத்துல ஆழமான ஒரு பாரத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். ஒன்னு சித்தூர், இன்னொன்னு பாண்டிச்சேரி. அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன், தம்பிக்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், இந்த பகுதியை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய பாரத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த பகுதியில் குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறதை நான் கண்டேன். குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறது, ஊழியம் செய்கிற குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறது, ஊழியத்தில் வேலை செய்கிற பிள்ளைகள் குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறது. குடும்பங்கள் சிதைக்கப்படுகிறதுனால பிரச்சனைகளை சமாளிக்க முடியாதபடி அவர்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். ப்ராஃபட்டிக்கலா நான் பேசி கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியில் இந்த குடும்பங்கள் இன்றைக்கு சிதைந்திருக்கிற நிலைமைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்க குடும்பங்களை கொண்டுதான் இந்த பாண்டிச்சேரி பகுதிக்கு ஒரு ரிவைவலை கொண்டு வர போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். பாண்டிச்சேரியில எத்தனையோ அழிவுக்குண்டான காரியங்களை பற்றி பேச 100 இருக்கும் பொழுது ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு காரியம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இங்க சில குடும்பங்களை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். ஞானத்தினாலே வீடு கட்டப்படும், விவேகத்தினாலே நிலை நிற்கப்படும். இந்த ஞானமும் விவேகமும் உன் குடும்பத்தின் மூலமாக கர்த்தர் உனக்கு கொடுக்கிற இந்த டிசைனை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது, ஆமென் சொல்லுங்களேன், இந்த டிசைனை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது கர்த்தர் அந்த டாமினன்ஸை, அந்த டொமினியனை, இந்த எல்லையில போராடுகிற இந்த விபச்சாரத்தின் ஆவிக்கு எதிராய் உன் குடும்பம் செயல்பட. ஆமென் சொல்லுங்களேன். இந்த வேசித்தனத்தின் ஆவிக்கு எதிராய் என் சபை எதிர்த்து நிற்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பொருத்தனையை பண்ணுங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. என் குடும்பமாய் நாங்கள் இணைந்து நிற்போம். The family which prays together stays together. குடும்பமாய் இணைந்து ஜெபிக்கிற குடும்பங்கள் ஒன்றாகவே இணைந்து இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த ஆளுகையை நம்ம கர்த்தர் நம்ம மேல கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நானும் ஜெசிமாவும் எப்பெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறோமோ, ஜெபிக்கப்படுகிற எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் தருகிறது. நாங்க பர்டிகுலரா இப்போ ரீசன்ட் டைமா செல்லுகிற இடத்துலலாம் முக்கியமான ஜப குறிப்புகள், கட்டுகளோடு கூட இருக்கிறாங்க, குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க, குடும்பம் பிரிந்து போய் இருக்கிறது. இப்படிப்பட்ட குடும்பங்களுடைய பேர்களை நாங்கள் எழுதி வச்சு வீட்டுக்கு போயிட்டு 2 பேரும் முழங்கால் இடுவோம். நாங்கள் என்னைக்கு உபவாசம் இருக்கிறோமோ, வெள்ளிக்கிழமை தூரம் நாங்கள் உபவாசம் இருப்போம். அன்றைக்கு 2 பேரும் இணைந்து முழங்கால் இட்டு கரங்களை பிடிப்போம். நாங்கள் எப்போ 2 பேர் ஒருமனப்படுகிறோமோ, இங்கே பூமியிலே கட்டப்படுகிறதை கர்த்தர் பரலோகத்திலே கட்டுகிறார். இங்கே கட்டவிழ்க்கிறதை பரலோகம் கட்டவிழ்க்கிறது. இது எங்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட அதிகாரம் இல்லை, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, உன் குடும்பத்துக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். I have authority over problems. Yes, hallelujah. Amen. அத எப்பவுமே ஆண்டவர் மெய்யாகவே நிச்சயமாகவே 2 முறை சொல்வார். பாத்திருக்கீங்களா பைபிள்ல? அப்ப என்ன அர்த்தம்னா, 2 முறை சொல்லுகிற விஷயம் எல்லாம் 100% உண்மைன்னு அர்த்தம். அதை நம்ம கவனிக்க வேண்டியது என்று அர்த்தம். இந்த ஆதாமும் ஏவாளையும் படைத்து ஆளுகையை கொடுத்தவர், ஒரு காலம் வந்துச்சு, எல்லாரும் அழிச்சிட்டாங்களா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்குள்ள எல்லாரையும் கர்த்தர் அழிச்சிட்டாரா? திரும்பவும் ஒரே ஒரு குடும்பத்தை தான் கர்த்தர் மீதியாக வச்சார். யார் குடும்பத்தை? நோவாவும் அவன் குடும்பத்தாரையும். அங்க கூட பாத்தீங்களா, ஒரு சிங்கிள் மேன் இல்ல, இந்த உலகத்திற்கே புது நம்பிக்கை கொடுப்பது ஒரு குடும்பம். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை தான் கொடுத்தாரு? அதே பலுகி பெருகி நீங்கள் ஆளுகை செய்வீர்கள் என்ற ஆசீர்வாதத்தை தான் கொடுத்தார். 2 குடும்பத்திற்கும் ஒரே ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு என் சகோதரனே சகோதரி, கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கு
நீங்க குடும்பமா இருக்கீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கர்த்தரால் இணைக்கப்பட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பிள்ளைகளாக இல்ல திருமணமாகாத பிள்ளைகள், உங்களுடைய அப்பா அம்மா தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பம். இந்த குடும்பமா நீங்க இருக்கீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் குடும்பமாய் உங்களால அதை மேற்கொள்ள முடியும். ஏனால் கர்த்தர் இந்த குடும்பத்திற்கு தான் ஆளுகையை கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த ஆளுகை எப்ப தெரியுமா முடியும்? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எந்த தோட்டத்துல ஒரு கனியை விளக்கினாரோ, நீங்க குடும்பமா இங்க அந்த ஆளுகை செய்யும் பொழுது விளக்கப்பட்ட கனியை பரலோகத்துல உனக்கு கொடுப்பார். அங்க ஒரு குடும்பம் இணைக்கப்படும். அந்த குடும்பம் என்ன குடும்பம் தெரியுமா? மணவாளனோடு மணவாட்டி இணைக்கப்படும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த குடும்பம் சரியா இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல நீ இணைக்கப்படுவ. ஆமென் சொல்லுங்களேன். இந்த குடும்பத்துல உண்மை இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல நீ பங்காளியா இருப்ப. ஆமென் சொல்லுங்களேன். அவர் ஒன்னே ஒண்ணுதான் சபையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த உறவை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த டொமினியன்ஸ் இருக்கும்போது உன்னுடைய டெஸ்டினேஷன், உன் பிள்ளைகளை குறிச்சதான திட்டங்கள் உன் குடும்பத்துல நிறைவேறும். ஆமென் சொல்லுங்களேன். ஹட்சன் அழகா சொன்னார், என் குடும்பத்தை குறிச்சதான தரிசனத்தை, அவருடைய வாக்குத்தத்தத்தை எல்லாம் நான் அறிக்கையிட ஆரம்பிக்கும் போது இந்த பாடலை எனக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று சொன்னார். உங்க மேல வச்சிருக்கிற தரிசனங்களை, திட்டங்களை அறிக்கையிட்டு அந்த டெஸ்டினேஷன் என்ன நோக்கத்துக்காக உன் குடும்பத்தை கர்த்தர் உருவாக்கினாரோ அந்த நோக்கம் நிறைவேற அர்ப்பணிக்கணும். மெனி டைம்ஸ் எங்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் வரும். பட் ஒரே ஒரு காரியம் தான் எங்களை இணைந்து அன்புக்குள்ள எங்களை கட்டி எழுப்பிக்கிட்டே இருக்குது. பிரச்சனையே வராத குடும்பங்கள்லாம் கிடையாது. பிரச்சனை வரும், பட் இன்ஸ்டண்டா நாங்க ஜம்ப் பேக் பண்றதுக்கு ஒரு ரீசன் என்ன தெரியுமா? கர்த்தருடைய தரிசனம், கர்த்தர் எங்க மேல வச்சிருக்கிற விஷன், அந்த விஷனுக்கு மேல வச்சிருக்கிற அந்த ஏக்கம் தாகம் தான் எங்களை இணைத்து இன்னைக்கு ஓட வைத்து கொண்டு இருக்கிறது. ஒரு குடும்பத்தால தான் இன்னைக்கு இந்த உலகம் சஸ்டெயின் ஆகி கொண்டு இருக்கிறது. உன் குடும்பத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்க குடும்பத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு இந்த பகுதியில பல அழிவின் திட்டங்களை சத்துரு விதைத்து கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த 2024 நம்ம உபவாசித்து ஜபிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். குடும்பங்கள் தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு நாங்க ஜபிக்கிறது இல்லைன்றதுனால போராடாதீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறீங்களோ முதல்ல 2 பேர் ஜபிக்க ஆரம்பிங்க. கணவனும் மனைவியும் ஜபிக்க ஆரம்பிங்க. கணவர் ஒருவேளை ஜபிக்க வரலன்னு சொன்னாரா, பிள்ளைகளோடு கூட நீங்க ஜபிக்க ஆரம்பிங்க. யாருமே வரலையா, முழங்கால் இட்டு ஆண்டவரோடு கூட ஜபிக்க ஆரம்பிங்க. அவர் உங்களோடு கூட நிற்பார். ஆமென் சொல்லுங்களேன். உங்க பிள்ளைகளை இணைத்துக் கொள்ளுங்க. குடும்பங்கள் இணைந்து ஜெபிங்க. குடும்பங்கள் ஜெபிக்க குடும்பத்தில் இந்த ரிவைவல் உண்டாக இந்த பட்டணம் ஒரு மாறுதலை கண்டடையும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பட்டணத்துல ஒரு ரிவைவலை கர்த்தர் இந்த சபையை கொண்டுதான் கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க இந்த ஷாሎም ரிவைவல் மினிஸ்ட்ரியில நீங்க ஒரு பங்காளிகளாக இருக்கிறீங்க. ஒவ்வொரு குடும்பமும் ஜெபிக்கிற குடும்பமாக மாறட்டும். இந்த ஜெபிக்கிற குடும்பங்கள் 4 டியை கற்றுக் கொடுத்தோம். முதல் டி என்ன ஜெசிமா சொல்லுங்க, அழகா சொல்லுங்க. டிசைன் என்பதுதான் நம்முடைய குடும்பம். ஆமென். இந்த குடும்பத்தை கர்த்தர் உங்களுக்கு எப்படி கொடுத்திருக்கிறாரோ இருக்கிற வண்ணமாக முழு மனசா ஏத்துக்கோங்க. ஆமென். உங்க கணவர் தான் பெஸ்ட் பார்ட்னர் உங்களுக்கு. உங்க வைஃப் தான் பெஸ்ட் பார்ட்னர் உங்களுக்கு. இதை விட இன்னொன்னு நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் கர்த்தர் இணைத்து தான் ஒரு டிசைனா வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு இதை தவிர வேற எது உலகம் கரெக்ட்னு சொன்னாலும் ஆண்டவருடைய பார்வையில அது தப்பு தான். ஆல் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் இஸ் ராங். ஆமென். இயேசுவின் நாமத்துல எல்லா எக்ஸ்ட்ரா மேரேஜல் அஃபேர்ஸ் எல்லாமே தவறு. அது அதற்கு துணை போக கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். பெண்ணோடு பெண், ஆணோடு ஆண், இல்ல எக்ஸ்ட்ரா இதெல்லாமே தப்பு. இதற்கு நாம ஒப்பு கொடுக்கணும். இந்த டிசைனை புரிந்து கொள்வோமானால் ஆண்டவர் நமக்கு டொமினியனை கொடுப்பார். ஆமென். இந்த டொமினியன்ல நம்ம இருக்கும் பொழுது எல்லா காரியத்தையும் டிஸ்கஷன்ல கொண்டு வருவீங்க. அப்படி டிஸ்கஷன்ல கொண்டு வரும்பொழுது பிசாசால உங்களை டிசீவ் பண்ணவே முடியாது. அவன் ஒரே ஒரு விஷயத்துல தான் டவுட் கொடுப்பான். உன்கிட்ட இல்லாததை பத்தி பேசவே மாட்டான். என்ன இருக்கோ உன்கிட்ட இருக்கிறதுல தான் உனக்கு டவுட் வைப்பான். முதல்ல சொல்லுவான், உன் மூஞ்ச பத்தி ஆக மாட்டான். கண்ணாடி பார்க்கும் போதே சொல்லுவான். காலையில நம்மளை பார்த்து சொல்ற ஒரு நம்மெல்லாம் வேஸ்ட். யார் சொல்றது தெரியுமா? நம்ம தான் சொல்றோம். நமக்குள்ள இருந்து அந்த பிசாசு பேசுறான். நம்மளை பார்த்து நம்ம கிட்ட இருக்கிறதுல தான் பிசாசு எதை கொண்டு வருவான்? டவுட். இந்த டிசெப்ஷனுக்குள்ள நம்ம விழுந்துட்டோம்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கும் டிசைனுக்கும் டொமினியனுக்கு விரோதமா நம்ம டிசோபே பண்ணுவோம். நம்ம கீழ்ப்படியாமல் போவோம். நம்ம குடும்பம் உருக்குலைந்து போகும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்க குடும்பம் உருக்குலைந்து போயிருக்கும் என்றால் ஏசப்பா தான் உங்க நம்பிக்கை. ஆமென்.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏசப்பா தான் நமக்கு நம்பிக்கை. இயேசுதான் எனக்கு நம்பிக்கை. Jesus is our hope. அவரே நம்பிக்கை. இன்னைக்கு சொல்லிடுங்க, அப்பா என் குடும்பத்தை உங்க கரத்துல ஒப்பு கொடுத்துறேன்ப்பா. என்ன டெஸ்டினேஷனுக்கு எடுத்துட்டு போய் சேர்த்துருங்கப்பா. எங்களை நீங்க டெஸ்டினேஷன் நாங்க ரீச் பண்ணோம்னா இந்த குடும்பம் எங்களுக்கு அவசியமா இருக்கிறது. ஆமென். அப்படியே கண்களை மூடி உங்களுக்கு குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நினைச்சு பார்த்து உங்க குடும்பத்துக்காக பிரைஸ் பண்ணுங்க. அப்படியே மனைவிக்காக பிரைஸ் பண்ணுங்க, உங்க பிள்ளைக்காக பிரைஸ் பண்ணுங்க. சோத்திரம். உங்க குடும்பத்துக்காக பிரைஸ் பண்ணுங்க. பார்க்கலாம் எல்லாரும். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் சமாதானத்தை பெறுவதாக. ஆண்டவரே, போராட்டத்தோடு கூட பிரச்சனையோடு கூட இருக்கிற குடும்பங்களுக்கு சமாதானத்தை நாங்கள் பேசுகிறோம், ஒரு விடுதலையை நாங்கள் பேசுகிறோம், ஒரு ஆறுதலை பேசுகிறோம். நாங்கள் குடும்பமாக இணைந்து செயலாற்றுவோம். என் கணவனை நான் நேசிப்பாண்டவரே, என் மனைவியை நான் நேசிப்பாண்டவரே, என் பிள்ளைகளோடு கூட நான் பேசுவாண்டவரே, என்னை பெற்றோர்களோடு கூட நான் நேரத்தை செலவு பண்ணுவாண்டவரே. ஒரு மனைவிக்கு தேவை அன்பு, ஒரு கணவனுக்கு தேவை மரியாதை. இது ரெண்டுத்தையும் நான் கொடுப்பாண்டவரே. ஒப்பு கொடுங்களேன் எல்லாரும். சோத்திரம் பண்ணுங்க. குடும்பத்துக்காக சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை கட்டுகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி அப்படியே ஒரு நிமிஷம் சோத்திரிக்கலாமா? எல்லாரும் கரங்களை நல்ல பலமா தட்டி, நல்ல பலமா 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 என் குடும்பத்தை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த பாடலை பாடும்போதே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சோத்திரம் பண்ணுங்க. உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னு சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் குடும்பங்களை கட்டி எழுப்புகிறாங்க. கர்த்தர் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த சந்ததியை ஆசீர்வதிப்பீராக. இந்த தலைமுறையை ஆசீர்வதிப்பீராக. இந்த பகுதியை ஆசீர்வதிப்பீராக. எங்களை கொண்டு ஒரு ரிவைவல் இந்த பகுதிக்கு கர்த்தர் கொடுப்பீராக. ஆமென்.